பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம மையப்படட்டும். இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தினம் ஒரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் உங்களுக்கு தினம் ஒரு புதிய வார்த்தையை சொல்வதிலும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கால வேளையிலே தேவன் உங்களோடு பேசுவாராக. உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், அது பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். முழுமையாக உங்களுக்கு தெரியும்னா நான் அந்த வசனத்தை முழுமையாக நான் படிக்கிறேன். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தின் உலாவுற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். இங்கே குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் வரும்போது அவர்கள் விலகி தோட்டத்தில் ஒரு இடத்துல புதருக்குள்ள போயிட்டு பாருங்க, வசனம் சொல்லுது, விலகி தோட்டத்தில் விருட்சங்களுக்குள்ளே மரங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கிறார். ஆனா இவங்கள் ஒளித்து கொண்டார்கள். புருஷனும் மனைவி ஒளித்து கொண்டார்கள். தேவனுடைய சன்னை பாருங்க, ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு, ஆண்டவர் தான் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டாரு. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டு வருகிறார். ஆனா ஒரு நாள் பார்த்தா திடீர்னு 2 பேரும் காணல. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா அந்த மரத்துக்கு இடையில ஒளிச்சிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன நடந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தை விருட்சங்களுக்குள்ளே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார்கள். அவர் வர்றதுக்கு முன்னாலே விலகிட்டாங்க. எப்படி விலகிட்டாங்கன்னா, இப்ப இவங்க விலகிருந்து பிசிக்கல்ல விலகினாங்க. முதல்ல எப்படி விலகினாங்கன்னா அந்த ஸ்பிரிட்ல விலகிட்டாங்க. ஆண்டவருடைய அந்த தொடர்புல இருந்து கட் ஆயிட்டாங்க. எப்படி கட்டானாங்க அப்படின்னா, இந்த பொல்லாத பிசாசு ஒருவன் என்ன செய்றான், அவர்களை வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசி அவர்கள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைத்து விட்டார்கள். அதுதான் அங்க நடக்கிற காரியம். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை இவர்கள் அவர்கிட்ட வேணும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா அந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏவி அவர்களை அதில் உற்சாகப்படுத்தி அதில் ஆசையை காமிச்சு அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால அங்கே என்ன நடந்தது பாருங்க, விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஒளித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒளித்து கொண்டு இருக்கிற தன்மையினாலதான் இன்றைக்கு உலகம் பாவத்துக்குள்ளே மாறினது, பிசாசுக்கு அடிமையாய் மாறினது, பிசாசின் வார்த்தைகளுக்கு அடிமையாய் மாறினதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதரம் ஏனென்றால் இன்று பாருங்க, நமக்கு எப்படி ஏன் பாவம் வந்தது, ஏன் வந்துச்சு, ஏன் ஒரு ஆள் கேள்விக்கான, ஏன் ஆண்டவர் ஆப்பிளை அங்கே படைத்தார், ஏன் அவர்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான ஒரு மனுஷன் கேட்டார். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாங்க, இது தப்பா, ஒரு வீட்டுல பிள்ளைங்க ஆப்பிள் வாங்கி வைக்கிறீங்க, சாப்பிடாதன்னு சொல்லிட்டு போறீங்க, ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா அது அவ்வளவு பெரிய குற்றமா என்று சொல்லி அந்த ஆப்பிளுக்கு குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையான்னு சொல்லி ஒரு மனுஷன் கேட்டார். அவருடைய பார்வை சரியா இருந்தாலும் வசனத்தின்படி ஆப்பிளை சாப்பிட்டதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா யார் சொல்ல கேட்டு சாப்பிட்டாங்கதான் அங்க பிரச்சனை. தேவனுக்கு வார்த்தையை கீழ்ப்படிந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அருமையானவர்களே, தேவ வார்த்தை ஆண்டு கொடுத்து சரிப்பா சாப்பிட ஒண்ணு இல்லை. ஆனா அதே சமயத்துல ஒருவன் ஒரு எதிராளியானவன் இருக்கிறான், அதை அறிந்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே வசனம் சொல்லுது, இந்த உலகமே அந்த ஒரு ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே உலகம் பாவத்துக்குள்ளாய் விழுந்தது, கீழ்ப்படியாமையின் பாவத்துக்குள்ளன்னு சொல்லப்படுது. அதனால தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால் நிக்க முடியல. அதனால் அவர்கள் நேரா விருட்சங்களுக்கு மத்தியிலே 2 பேரும் ஒளித்து கொண்டார்கள். இன்னைக்கு பாருங்க, தப்பு பண்ணிட்டா ஒரு பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டா போய் ஒளிச்சு ஓடி போயிடுவாங்க, பக்கத்துல நிக்க மாட்டாங்க. ஏன்னா அடி விழும், தண்டனை கிடைக்குன்னு ஒளிச்சுக்குவாங்க. இதே தான் இங்கே தேவன் டெய்லி அவரை மீட் பண்ணுகிறதுக்கு இருக்க வேண்டிய இந்த ஆதாமும் ஏவாளும் ஒளித்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுது. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டோட சமூகத்துல இருக்க வேண்டி நம்ம எத்தனை தடவை ஒளித்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத தவறுகளை செய்து, பிரியமில்லாத காரியங்களை செய்து தூரமாய் போயிட்டு நமக்கு பயங்கரமான பிரச்சனையும் கஷ்டமும் வந்தபடினாலே ஒளித்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் விட்டாரா ஒழித்தவங்களை மறுபடியும் கூப்பிட்டு, வசனம் சொல்லுது, அதாமே எங்கே இருக்கிறா நீ வான்னு சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார் என்று வசனம் சொல்லுது. இன்றைக்கு நாம ஒழித்து கொண்டிருக்கிறோமா?
கர்த்தருடைய நாளிலே ஆராதனை செய்யாதபடி ஒழித்து கொண்டிருக்கிறோமா? வசனத்தை கேட்காதபடி, வசனத்தை வாசிக்காதபடி, தேவனை தேடாதபடி ஒழித்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். நீங்கள் ஒழித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு வெளியே வாருங்கள். ஆண்டவரே, நான் இப்படித்தான், நான் தப்பு பண்ணிட்டேன், யார் பேச்செல்லாமோ கேட்டேன், உம்ம வார்த்தையை கேட்கறதுக்கு பதிலாக வேற யார் பேச்சே கேட்டேன். நீ பாருங்க, மக்கள் மிஸ்லீட் பண்றான் ஜனங்களை. அங்கேயா அது செய்யாத, இது செய்யாத, மிஸ்லீட் பண்றாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்ற அதுபடி செய்யுங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னா தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படி. எல்லாருக்கும் குறை வரும், ஆனா அந்த குறைவில ஒரு நிறைவை நீங்க காண விரும்பினால் தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் உங்களுக்கு என்ன சொல்ல எப்படி செய்ய நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்றைக்கு புதிய நாள் காலை வேளையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துல வரும், உங்க வீட்டுல வரும், உங்க பிசினஸ்ல வரும். நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வைங்க. ஆண்டவரே, இதை செய்ய போறேன், இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், இந்த பிசினஸ் நான் பண்ண போறேன், இந்த வேலைக்கு நான் போறேன், எல்லாத்தையும் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை சரியாய் மாற்றி கொடுப்பார். ஒருவேளை தப்பா இருந்தா கூட அது சரியாய் மாற்றி கொடுப்பார். அவர்கிட்ட சொல்ல ஒப்பு கொடுங்க. ஒழிச்சுக்கிட்டு ஓடாதீங்க. ஒழிச்சு ஓட ஓட பாருங்க, குற்றம் நம்மேல் சுமர்ந்து கொண்டே இருக்கும். அவருக்கு முன்பா சாஷ்டாங்கம் பழு, ஆண்டவரே நாங்கள் தப்பு பண்ணது உண்மைன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசிரியர் ஆதாமியவர்கள் ஒதுங்கி போனாங்க. கர்த்தரை கூப்பிட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தார். இன்றைக்கும் ஒதுங்கி போவாதீங்க. இந்த காலைவெளியிலே கர்த்தர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். ஆதாமை கூப்பிட்டவர் இன்றைக்கு உங்க பெயர் சொல்லி கூப்பிடுறார். அவரிடத்தில் வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வெளியிலே ஆண்டவரே, இந்த ஆதாம் ஏவாள் ஒழித்து கொண்டார்கள். உண்மை விட்டு தூரம் போன அப்படின்னாலே கீழ்ப்படியாமையினாலே ஒழித்து கொண்டார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அப்படி ஒழித்து கொள்ளாதபடி எங்கள் தவறுகளை உணர்ந்து இடத்துல வந்து ஆண்டவரை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர் என்று அறிந்திருக்கிறோம். அப்படியே செய்வீராக. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு அதிசயத்தையும் காண உதவி செய்யும். இந்த பகல் வேளையிலே தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சகல நன்மையினால் நிரப்பும்படி செபிக்கிறேன். அவள் துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறும்படி செபிக்கிறேன். இதா குமாரன் பசு நாமத்தினாலே உள்ள வசனத்தை அனுப்பி அவளை ஆசீர்வதிங்க. பொல்லாத பிசாசுக்கு கீழ்ப்படியாதபடி உமக்கு கீழ்ப்படி நடக்க, மனசாட்சியிலே உமக்காக நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதி தாழ்த்தி உங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தர் சந்நிதிக்கு விலகி ஓடினது போல ஆதாம் ஏவாள் பண்ண போல ஓடாமல் முன்பாய் வாருங்கள், ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் எல்லாரும் சரியா மாற்றுவார். இன்னும் ஒரு லோக சுவாத்தியம் சந்திக்கு வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.